நம்மை விட்டு அது போயிருந்தாலும், நம்முடைய கையை விட்டு அது போயிருந்தாலும், இனி அது நமக்கு இல்லைன்னு சத்துரு அதை பறித்து கொண்டு போனாலும், கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் நமக்கு திரும்ப தந்துடுவார். ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாத்தையும் திருப்பி கொண்டான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அந்த 30:19 1 சாமுவேல் 30:19 இழந்து போனதுல ஒன்றும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரம், கடைசி நிமிடம் என்ன செய்யறதுன்னு நமக்கெல்லாம் மைண்ட் என்ன செஞ்சிருக்கும், பிளாங்க் ஆயிருக்கும், ஸ்ட்ரக் ஆயிருந்திருக்கும். ஆனா இந்த தாவீதினுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் லாஸ் ஆயிட்டு, ஜீரோ பேலன்ஸ் ஆயிட்டு, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், யாரும் நமக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம மட்டும்தான் ஏதாவது செஞ்சே ஆகணும், நம்ம தான் இப்போ தீர்மானம் பண்ணணும். எல்லாம் நம்ம தலை மேலே விழுந்திருக்கு, எல்லா பொறுப்பும் இப்போ நம்ம மேலே, எல்லா பழியும் இப்போ நம்ம மேலே. இனிமேல் நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தான் அடுத்து எல்லாருக்கும் பதில் என்ன செய்ய போகுது, மாறப்போகுதுங்கிற நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் வந்து விசாரிக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டுனா உலகத்தார் என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது தவறான முடிவு என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துடுறாங்க. அப்படி ஒரு முடிவு தேவ பிள்ளைகள் எடுக்கவே கூடாது. அப்படி ஒரு நினைப்பே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படி ஒரு செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது.